இருந்தாலும் அங்கே கிருஷ்ணனும் வியாசனும் சேர்ந்து அனுகிரகித்ததை போன்று இப்பொழுது அவன் தந்த வாக்கு ஆழ்வார் கூறுவர், செஞ்சொல் கவிகால் உயிர் காத்தாட்சைமில் வஞ்சக்கல்வன் ஓர் மாமாயம் மாயக்கவியாய் வந்து என் நெஞ்சும் உயிரும் உள் புகுந்தான். கேவலம் இந்த சரீரத்தை ரட்சணம் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ண போறே? எத்தனை நாளைக்கு இதை காப்பாத்திக்க போறே? எவ்வளவு நாளைக்கு இது சாஸ்வதம்? இது என்ன எத்தனை ஒரு நிமிஷத்துல போயிடு சுவாமி. அனித்யானி சரீராணி விபவோ நைவ சாஸ்வதா மின்னின் நிலையில மண்ணுயிர் ஆக்கைகள் என்பார் ஆழ்வார். செஞ்சொல் கவிகால் உயிர் காத்தாட்சைவில் வஞ்சக்கள் வன்மாமாயல் ஓர் மாயக்கவியாய் வந்து என் நெஞ்சுள் புகுந்தான். யோந்த பிரவிஷ்யமவாஜமிமாம் பிரசுப்தான் சஞ்சீவயத்ய கில சக்திதர ஸ்வதாம்னா. துருவன் பேசிய பேச்சு ஆழ்வாருக்கு. துருவன் எம்பெருமான் பிரத்யட்சமா நேர சேவை சாதிக்கிறான். வாய் திறந்து பேச முடியல. என்ன ஸ்தோத்திரம் சொல்றது, என்ன சொல்றது தெரியல. வாய் திறக்க முடியல. அவஸ்தப்படுறான். பஸ்பரிஷபாலம் கிருபையாக போலே தன் கையில் இருக்கக்கூடிய சங்கத்தினாலே துருவனுடையதான கண்ணப்பிரதேசத்தில் பரமாத்மா தொட்ட உடனேயே யோந்த பிரவிஷ்ய மமவாச்ச மிமாம் பிரசுப்தா அந்த பிரவிஷ்ய எனக்குள்ளே புகுந்து என்னை பேசும்படி செய்விக்கின்றானே. அதைத்தான் வேதாந்த தேசிகர் கூறுவார், ஜிஹ்வாக்ர சிம்ஹாசனம் அபியுபேயாக. நானா பேசுகிறேன், எனக்கு பேசுவதற்கு சக்தி சாமர்த்தியம் உண்டா? இல்ல நாக்கு தான் நான் சொல்றபடி கேட்குமா? கேட்கவே முடியாது. என் பிரபு என்னுடையதான வள்ளல் ஹயக்ரீவ மூர்த்தி கால் மேல கால போட்டு நாட்களை உட்கார்ந்து இருக்கான். ஹலஹலஹா ஹலஹலஹா ஹலஹலஹான் அவன் சந்தோஷாதிசயத்தால் கணைக்கும் பொழுது அதுதான் சுவாமி எனக்கு வாக்காக வந்து விழுகிறது சாதிக்கிறார். நீங்கள் உயிரை ரட்சித்துக் கொண்டு என்ன பிரயோஜனம் உங்களுக்கு? இல்ல உங்களால காப்பாற்ற முடியுமா? அதனால்தான் சொன்னா பரமாத்மா கீதையில சொல்லச்சே, ஏ அர்ஜுனா அசோச்சா நம்பசோச்சஸ்தும் பிரத்யாவானாம்ச்ச பாஷதே. அழியக்கூடியதான ஆத்மவஸ்துவை அழிக்க முடியாத ஆத்மவஸ்துவை அழிக்க முடியாது. அழியக்கூடிய சரீரத்தை அது அழிக்கப்படாமல் காப்பாற்ற முடியாது. ரெண்டுமே ரெண்டு எக்ஸ்ட்ரீம். நீ என்ன பண்ணாலும் உன்னால ஆத்மவஸ்துவை அழிக்க முடியுமா? கத்தியால வெட்ட முடியாது, நெருப்புல போட்டா கொளுத்த முடியாது, இல்ல பாறையில வச்சு நசுக்க முடியாது. இனிமே எதுவே பண்ண முடியாதுன்ற ஒரு ஸ்திதியில் இருக்கக்கூடிய ஆத்மா, அந்த ஆத்மா அழிந்து விடும் என்று நீ சொல்லுகிறாயே, அது அழிக்க முடியாது. இந்த சரீரம் நீ இன்னைக்கு காப்பாற்றி வச்சுருக்க. பீஷ்மர் துரோணர் இவாளெல்லாம் சேவிக்கிறோம், பூஜை பண்ணணுன்ற நாளைக்கு எப்படி இருப்பாளா? எத்தனை நாளாக அவளால் இருக்க முடியும்? ததி சஞ்சலம் ஆயுஷ்யம் மின்னின் நிலையில மண்ணுயிராக்கைகள். ஒரு மின்னலை போல தோன்றி மறையக்கூடியது இந்த சரீரம். இது விட்டாச்சுன்னா அடுத்தது இன்னொருக்கு போறது, அதை விட்டாச்சுன்னா அதுக்கு மேல இன்னொன்று போயிட்டு இருக்க போடுது. அப்ப இதை காப்பாற்ற முடியுமா? காப்பாத்தாது. ஆத்மாவை காப்பாற்ற சர்வசைவ ஆத்மானம் கோபாயே சாஸ்திரம் சொல்றது. எப்பாடுபட்டாவது நம்முடைய ஆத்மாவை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அதற்கு ஒரே வழி ஆச்சாரிய சம்பந்தம். சர்வத்தைவ ஆத்மானம் எந்த ஒரு வழியிலேயாவது நம்ம ஆத்ம ரட்சணத்தை நாம செய்து கொள்ள வேண்டும். சரீர ரட்சணத்தை விவேகிகள் ஞானிகள் ஒருபொழுது எதிர்பார்க்க மாட்டா. ஆத்ம ரட்சணம் தான் அவளுக்கு முக்கியம். உயிர் காத்த ஆட்சியின் வஞ்ச கல்வன் ஓர் மாமாயன் என் நெஞ்சுள் புகுந்தான். யாரோ ஒரு திருட எப்படி வந்தான்னு தெரியல சுவாமி. எந்த பக்கத்துல உள்ள வந்தான்னு தெரியல. உள்ள விட்டு வெளியில போனாத்தான உள்ள வரத்துக்கு. அந்தர் பகிஷ்சதத் சர்வம் வியாப்ய நாராயணஸ்திதா அப்படின்னச்சே உள்ளும் புறமும் எல்லா இடத்திலும் அவன் வியாபித்திருப்பவன். அந்தர் பகிஷ்சத சர்வம் உள்ளையும் இருக்கான், வெளியிலும் இருக்கான். அடியேன் உள்ளான் அண்டத்தகத்துள்ளான் புறத்துள்ளான். ஆழ்வார் அந்தர்பகிஷ்சதத் சர்வம் அடியேனுள்ளான் அண்டத்தகத்துள்ளான் புறத்துள்ளான். அந்த அண்டத்தகத்துள்ளான் புறத்துள்ளான் பகிஷ்சதத் சர்வம் உடன்மிசை உயிர் என கறந்து எங்கும் பறந்துடன் அகை. திருப்பி சொன்ன இதுதான் வேதத்துல சொல்லப்பட்டதான வார்த்தைகள், வேதத்துல சொல்லப்பட்டதான தத்துவ விவேச்சனம். அது நமக்கு புரியுற மாதிரி சொல்லி வச்சோம். அந்த மாதிரி ஒரு வாக்கு அது அவளுக்கு ஏற்பட்டது. வால்மீகி மகரிஷி அவரா பேசினார். அவரால் முடியுமா? அவரால் முடியாது. காரணம் என்ன? வேத வேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சேர சாதாசீத் சாட்சாத் ராமாயணாத்மனா. நாரதர் கிட்ட கதை கேட்ட, சாதாரணமா கதை கேட்ட உடனே மறந்து போறதுதான் சம்பிரதாயம். ஆனா வால்மீகி மறக்க அந்த விஷயத்தை கேட்டுண்டு சம்க்ஷேப ராமாயணத்தை பரிபூர்ணமா கேட்டுண்டு எப்படி ஆரம்பிக்கலாம் யோசிச்சுட்டே போற. புண்ணியாமவாப தமசாம் தமசானிகந்திரீம் என்றான் போஜன் சம்பு ராமாயணத்தை வரும்பொழுது
அதுவரையிலும் கங்கையில ஸ்நானம் செய்து தன்னுடைய அனுஷ்டானங்களை செய்யக்கூடியவர் அன்றைய தினத்துல தனக்கு அனுஷ்டானத்திற்கு காலம் அத்திக்கிரமித்து விட்டது. இது முக்கியமா யோசிச்சுக்கணும். தன்னுடைய அனுஷ்டானத்திற்கு காலம் அத்திக்கிரமித்து விட்டது. ஸ்ரீமத் ராமாயணமே அனுஷ்டானத்தை வலியுறுத்த வந்ததுதான். அனுஷ்டானத்தின் அடிப்படையில் தான் ஆரம்பிக்கப்பட்டது. பாலகாண்டத்துல பெருமாள் கார்த்தல எழுந்தார், தீர்த்தா மாடினார், சஞ்சானம் பண்ணார், சவிதாதனம். இதையே வால்மீகி சொல்லுவார். விஸ்வாமித்திர பின்னாடி போச்சு. ஏன் சொன்னார்? யாரா ஒருத்தருக்காவது மனசுல பட்டு அவன் அகரஹ சந்தியாம் உபாசித்தன் அந்த வாக்கியத்துக்காக கொஞ்சம் மதிப்பு கொடுக்க ஆரம்பிக்க மாட்டானான்றத ஒரு உயர்ந்த நோக்கம் தான், வேற ஒண்ணுமே இல்லை. அதுக்கு மேல இவர் கிளம்பி போல அந்த ஒரு வேடுவன் அந்யோன்யம் பிரேமாதிக்கத்தில் இருந்ததால் அன்றில் பட்சிகள் ஒன்றை அடித்து வீழ்த்தினான். ஆண் பறவை அடித்து வீழ்த்தப்பட்டது. பெண் பறவை துடித்தது, அது கதறியது. அதை பார்த்த உடனேயே மகரிஷியுடைய கருணை, அந்த கருணையினாலே வேடுவனுக்கு சாபம் அளித்தார். சோக ஸ்லோகத்துவம் ஆகதா, மகரிஷியுடைய சோகம் சாபமாக முதலில் வெளிப்பட்டது. ஒரே கோபம். மாரிஷாத பிரதிஷ்டாந்தம் அகவ சாஸ்வதி சமாஹா எத்கிலோஞ்சமிதுனாரேகம் அவதி காமமோகிரம். என்ன அயோக்கியதம், என்ன போக்கிருத்தம்! ஹே வேடுவனே, எந்த அளவுக்கு உனக்கு நெஞ்செழுத்தம் தானே, கருணையே இல்லாதவன்டா. அந்யோன்யம் பிரேமையோடு இருந்ததால் அந்த ஆண் பறவை பெண் பறவை இவற்றில் ஆண் பறவை அடித்து வைத்தாயே, அந்த ஒரு காரணத்தினாலே தொம் மா அகமாக நீ பன்னெடுங்காலம் வாழ மாட்டாயாக. சாபம். மகரிஷியுடைய வாக்கில் அஸ்லேஷமே வரக்கூடாது. நல்ல வார்த்தையை தான் அவர் பேசுவா. பிரிய பிராயாவிருத்தி வினய மதுரா வாசினியமஹா பிரகிருத்யா கல்யாணி மதிரணவகீத பரிச்சயா. உத்தர ராமச்சரித்திரத்தில் பவபூதி சொல்வான், மகாத்மனுடைய அந்த அனுஷ்டானத்தை நாம பார்த்தாலே நமக்கு பாவம். வாசி நியமஹ, அவளுக்கு முக்கியம் என்ன? வாக்கு நியமம். வார்த்தையை கட்டுப்படுத்தி வச்சுவா. அஸ்லேஷமான வார்த்தைகளை பேச மாட்டா. இனிய உளவாக இன்னார கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று என்றாரே தெய்வப்புலவர். அந்த மகரிஷி, அதுவும் ஸ்ரீமத் ராமாயணத்தை ஆரம்பிக்கிற முதல் ஸ்லோகத்தை எப்படி எழுதுறதுன்னு யோசிக்கிறவர் எடுத்துடனே ஒரு சாபத்தை கொடுத்தார்னா உலகத்துல நிந்திக்க மாட்டாளர். அப்புறம் திரும்பி வர பரத்வாஜர் இன்னி பாசுரத்துடைய அர்த்தம் கீசி கீசென்றெங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ. ஆனைச்சாத்தன் என்னும் பட்சிக்கு தமிழில் பரத்வாஜ பட்சி. ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரம். இதற்கு பெரியோர்கள் சுவாபதேசமாக நிர்வகிப்பது உண்டு. வால்மீகி கொடுத்த சாபத்தை பரத்வாஜர் தன்னுடைய சதீர்த்தரான சிஷ்யரிடத்தில் கூட சேர்ந்து மானிஷார பிரதிஷ்டாந்த மகம சாஸ்வதி சமாஹா எத்ரோஞ்சமிதுராரேகமதிகாமமோகினம் கலந்து பேசின பேச்சரவமாய் ஏற்பட்ட பொழுது அது ஸ்லோகமாய் அமைந்தது. முதல் சாபம், அந்த சாபம் ஸ்லோகமாக அமைந்தது. இவர் ஆசிரமத்துக்கு வந்து பார்த்தா அங்க ஒரு ஆச்சரியம். பிரம்மதேவர் சாட்சாத் சேவை சாதிக்கிறார். மச்சந்தா தேவதே பிரம்மன் பிரவருத்தேயம் சரஸ்வதி. மகரிஷே, நீ ஒண்ணு விசாரப்படாத. உன் வாக்கில சாபம் வந்து விட்டதே என்பதாக நீ வருத்தப்பட வேண்டாம். எங்கே திருப்பி ஒரு முறை அந்த ஸ்லோகத்தை நீ சொல்லிப்பார் அப்படின்னு கேட்டா அவர் சொல்ல ஆரம்பிச்சார். மா நிஷாத, மானா நெகட்டிவ், டோன்ட்னு அர்த்தம் உண்டு. இங்க அப்படி அர்த்தம் பண்ணக்கூடாது. இந்திரா லோகமாதா மா க்ஷீரோததனயா ரமா பார்கவி லோக ஜனனி க்ஷீரசாகர கன்யகா. மா என்பது மங்கள தேவதையான மகாலட்சுமி குறிக்கக்கூடிய சப்தம். மா இஸ் ஈக்வல் டு மகாலட்சுமி. மா நிஷாத. முதல்ல மா என்னும் பொழுது அது விபரீதார்த்தத்தை கொடுக்கும். தற்பொழுது மா நிஷாத. நிஷாத நிவாசஸ்தானம். மா என்றால் லக்ஷ்மி, நிஷாதம் என்றால் வசிப்பவன். அகலகில்லே நிறையும் என்று அலர் மேல் மங்கை உரை மாறுவா. ஸ்ரீனிவாச கல்யாண வாசகமான சப்தம். துவம் சாஸ்வதி சமாஹா. 12